நானும் நீயும் உள்ளத்துல யூதனானவரே யூதன் எழுத்தின்படி அல்ல எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவிக்குரிய காரியம் உண்டு. நாங்கள் சொல்லுங்க, நாங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர், நாங்க ஆவிக்குரிய யூதரன் சொல்லுங்க. எங்களை ஒருவரும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆவிக்குரிய யூதர்கள். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுங்க. சொல்லுங்க நான் சென்றதெல்லாம் வெற்றியா முடியும். அந்த நினைவு வரும். பாம்பு கடித்த ஆட்சாவான் நினைக்கிற மாதிரி இந்த நினைவு வரும். நான் யூதன், நான் யூதன், நான் வெற்றி பெறவே பிறந்திருக்கிறேன், நான் வெற்றிக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். 90 லட்சம் பேர் 20 கோடி மக்களுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிறாங்க என்று அவன் சொல்ல பிரகாரமான யூதன் இருப்பானா இருந்தா நானே நீயும் எப்படி இருக்கும்? இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வீடியோ மூலமாகவும் சோசியல் மீடியா மூலமாகவும் கேட்டுக்கிட்டு நீங்களும் இந்த செய்திகளை கவனமாக கேட்டு நல்லா வாழ்ந்து சுயித்திருக்கணும். நீங்கள் பெருமையாக இருக்கிறது, நீங்கள் வாழ்ந்திருக்கிறது தான் கடவுளுக்கு புகழ்ச்சியை கொண்டு வரும். ஒரு பிள்ளை வாழ்ந்திருக்கிறது தான், ஒரு பிள்ளை வெற்றிகரமாக வாழ்ந்தது தான் தாய் தகப்பனுக்கு ஒரு புகழ்ச்சியை கொண்டு வரும். எங்க அவன் இன்ஜினியரா இருக்கிறான், எங்க அவன் ஜிஏ இருக்கிறான், எங்கே அவன் செக்ரட்டரியா இருக்கிறான், இப்படி எல்லாம் சொல் அவன் எங்க எக்கோனமா இருக்கிறான் சொல்ற போது புகழ்ச்சியை கொண்டு வர மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் பிச்சைக்காரர்களாக அலைஞ்சது. நான் இளைஞனுமா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமான் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் இறந்து தெரிஞ்சதை நான் காணவில்லைன்னு சொல்றான். அவர் சொல்றா, நீ 22:12 வாசிங்க. 22:12 கேட்கணும். இருநூறாம் பக்கம். அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், இஸ்ரவேலரை நீ சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே நீ சபிக்காத. தேவன் எவ்வளவோ பிரயாசப்படுற, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் மேல சாபத்தை கூறிடக்கூடாது. வேற யாரும் கூறினா சாபம் பலிக்காது, தேவனுடைய ஜனங்கள் கூறினால் பலிக்கும் என்றதற்காக தேவனே பிரயாசப்பட்டு பேசக்கூடாத கழுதையே பேச வச்சார். 24:1 சொல்லுது. 24:1 வாசிங்க. இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லும் போது அவர் என்ன சொல்றார்? இஸ்ரவேலர்ல நான் குறை காண்றதில்லை, குற்றம் காண்றதில்லை, அவர்களுக்கு காண்டாமல் சும்மா இல்லை, ஒரு விட்டி இடிச்சா சுவர் பிளக்கிற மாதிரி காண்டாமல் போட்டோம் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறாங்க. கால சிங்கத்தை போல எழுதி நிற்பாங்க. அதுக்கு தான் அந்த வரலாறு எல்லாம் வாசிச்சுட்டு வந்த என்னத்துக்காக பழைய பாடல் அதில் வாசிச்சுட்டா ஆசீர்வதிக்கப்பட்ட சனம் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை சபிக்கவே முடியாது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு எக்ஸிபா பாடத்தை சொல்ல தொட்டது சொல்லாங்க, ஜெபிச்சு முடியுங்க. நான் அவர்கள் தொட்டதெல்லாம் புலங்கட்ட மாட்டவர்கள், அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்ட முடியாதவர்கள். இது அவையில எக்ஸிபாவோட சொந்த கருத்து அல்ல, வேதத்தில் எழுதியிருக்கிற கருத்து. ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம். வாசிச்சு பாருங்க. 28ஆம் அதிகாரம் உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஆசீர்வாதம் நான் சொன்ன ஆசீர்வாதத்துக்கு என்ன டெபினிஷன்? அவர்கள் வாழ்வதற்கு நியமிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பிரகாசிக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டவர். ஆசீர்வாதத்தில் ஷார்ட் அண்ட் ஃபார்ம் என்ன? ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று சொன்னா நான் டெபினிஷன் சொன்னேன். சபிக்கப்பட்டவர்கள் அழிவு கண்டு நியமிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதம் வெற்றிகரமா வாழ்வதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டேன். இதை வடிவா புரிஞ்சுட்டா புரியலையா? புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனா ஷோர்டனான கருத்து ஆசீர்வாதம் என்றா எல்லாவற்றையும் வாய்க்க பண்ற வல்லமை அவர்கள் செய்து ஆனபடியால் தான் அவர்கள் தொட்டது துறந்து அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. அவர்கள் போராடம் எல்லாம் சிறப்போடு வாழ்கிறார்கள். அவர்களை பறந்து காக்கும் கட்சிகளை போல தேவன் பாதுகாக்கிறார். புரியுதா? அப்ப ஆசீர்வாத வாசிங்க. 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அவர் சத்தத்திற்கு உண்மையாய்
நான் இப்ப பேசுற சத்தத்துக்கு நீ உண்மையா செவி கொடுப்பாய். ஆனால் பூமியில் உள்ள சகல அப்படி நிப்பாட்டுங்க. பூமியில இருக்கிற சகல ஜாதி இப்ப சொல்லோட பிரகாரமா மிடில் ஈஸ்ட்ல மத்திய கிழக்குல இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவர்களுடைய எண்ணிக்கை சின்ன நாடு. அந்த நாட்டில் சனத்தொகையோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 80க்கும் 90க்கும் இடப்பட்ட 90 லட்சம் என்று சொல்லப்படுகிறார். 90 லட்சம் என்று வைச்சுக்கணும். இஸ்ரவேலர் 90 லட்சம் வாழ்றாங்க. அந்த இஸ்ரவேலரை சுற்றி எதிரி நாடு இஸ்லாமிய நாடுகள் 20 கோடி மக்கள் வாழ்வார்கள். அவருடைய ஒரு முடிய கோடி கொடுக்க முடியாமல் அவர்கள் அந்த 20 கோடிக்கும் சிம்ம சுபனமா வாழ்றார்கள். இவர்கள் யாரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இது ஆபிரகாமுக்கு மாம்சத்தின்படி பிறந்த ஜனங்கள். நாங்கள் யாரு? ரோமர் 2:28 வாசிச்சு பாருங்க. நாங்கள் யாரு? நாங்க மேன்மையா அவங்க மேன்மையா? இது அவங்க எவ்வளவு மேன்மையா இருந்தா நானும் நீங்களும் எப்படி இருக்கணும்? கட்சிக்கிற பாலசிங்கத்தை போல இருக்கணும், காண்டாமிருகத்தை போல இருக்கணும். வாசிங்க 2:28 ரோமர் 2:28. ஆகவே புறம்பான யூதனானவன் திருப்பி வாசிங்க. ஆகவே புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல. எந்த யூதன்? ஆபிரகாமுக்கு மாம்சத்தின்படி பிறந்து வந்த யூதன. இங்க நான் ஏற்கனவே போன சொன்னேன், ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்குது, இயல்பான இயற்க பிரகாரமான உலகம் ஒன்று இருக்கு. நான் இப்ப ஆவிக்குரிய சத்தியத்தை பேசுறேன். ஆவிக்குரிய ரீதியில ஆவிக்குரிய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. அக்கா வாசிக்கிறார். ஆகவே புறம்பான திருப்பி வாசிங்கப்பா. புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன். நானும் நீயும் உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி அல்ல. எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவிக்குரிய காரியம் உண்டு. நாங்கள் சொல்லுங்க, நாங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர், நாங்க ஆவிக்குரிய யூதரன் சொல்லுங்க. எங்களை ஒருவரும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆவிக்குரிய யூதர்கள். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுங்க. நான் சென்ற இடமெல்லாம் வெற்றியா முடியும். அந்த நினைவு வரும். பாம்பு கடித்த ஆட்சமான நினைக்கிற மாதிரி இந்த நினைவு வரும். நான் யூதன். நான் வெற்றி பெறவே பிறந்திருக்கிறேன். நான் வெற்றிக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். 90 லட்சம் பேர் 20 கோடி மக்களுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிறாங்க. அவன் சொல்ல பிரகாரமான யூதன் இருப்பானா இருந்தா நானே நீயும் எப்படி இருக்கும் யோசிச்சு. அப்ப ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதம் இந்த தலைமையில பாலாக் ராஜா ஏன் பயப்படுறான்? வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம், சொல்லிப்படு வாசிப்போம். பாலாக் ராஜா இவர்களை பற்றி ஏன் பயந்து நடக்கிறான்? இவர்களை பற்றி ஏன் பயந்து அங்கெங்கே போறான்னு நினைக்காதீங்க. கருத்தை விளங்கி கொடுங்க. யாத்திரையாவும் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திரையாவும் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எத்தனையா பக்கம் சொல்லுங்க. யாத்திரையா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வாசிங்க. மேல 2 வசனம் வாசிங்க. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு போன அங்க போன வாசிக்கணும். அதுக்கு மேல வாசிங்க. கவனிச்சு கொள்ளுங்க. எகிப்துக்கு நான் சொல்றேன்டா, ஆசீர்வாதம் அவர்கள் மேல இருக்குது. அவர்கள் எப்படி பகிர்ந்து எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரனின் நாமங்களாவன அதிலே மாதிரி இவர்கள் யாக்கோபு, அதாவது இஸ்ரவேல் என்று பெயர் மாத்தின யாக்கோபோடு கூட தங்களோட குடும்பத்தோடு கூட போனவர்கள். யாக்கோபின் கற்பப்புறப்பான யாவரும் 70 பேர், வெறும் 70 பேர் அங்க போறாங்க. அந்த சனம் தான் பாராங்க. அந்த 70 பேர் போயிட்டு அந்த நாட்டை விட்டு வரைங்க கிட்டத்தட்ட 31 லட்சமா மாறிட்டாங்க. அந்த பேர் ஆதாரத்தை வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பல்கி ஏராளமாய் பெருகி
பலத்திருந்தார்கள். நோஞ்சலா இருக்க இல்ல, மிகுதியா பெருகி ஒரு இடத்துல ஒரு புள்ள பிறந்த 2 புள்ள பிறந்தா நோஞ்சல் இல்ல, பலத்திருந்தார்கள். மிகுதியும் பெருகி ஏராளமாய் ஏராள தாராளம் என்னென்று பாய்வோம் அதிகம் ஏராள காரணமாய் பெருத்து பலத்திருந்தார்கள். தேசமே 70 பேர் போனவங்க. இப்ப 8th தேசம், ஆப்பிரிக்கா கண்டத்துல 8th தேசம் பெரிய ஒரு கண்டம். அந்த தேசமே அவர்களால் நிரம்பி இருந்தது. இந்த பிறந்ததுக்காகவே தேவன் நினைச்சிருக்கிறார். நான் நீயும் சொல்லோடு பிரகாரமாக ஆவியின்படி உள்ளத்தில் சுமந்தர்கள் நாங்கள் பெறுகிறதுக்கென்று புள்ள பெறுகிறதுல பெறுகிற மாத்திரம் இல்ல, எல்லாவற்றிலும் செய்கிற காரியத்துல, கைவிட்டு செய்கிற காரியத்துல, தொழில, வாழ்க்கையில, சமாதானத்துல, எல்லாவற்றிலும் நாங்கள் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் என்ன செய்யுது? எல்லாவற்றையும் வாய்க்கப்படுது. நீ வாசிங்க. சரி, இந்த வாசிக்கிற பிரேக்ல திருப்பி சொல்றேன். செழிப்பண்டா என்ன? எல்லாவற்றிலும் வெற்றிகரமா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எல்லாவற்றிலும் வெற்றிகரமா வாழ்ந்தது. எல்லாவற்றிலும் வெற்றிகரமா வாழ்றது. அல்லாது எல்லாவற்றிலும் எல்லா விதத்திலும் நன்றாயிருப்பது. நன்றாயிரும் பார்த்த உடனே அவனுக்கு தெரியும் இவங்களிலே ஒரு விசேஷத்த குணம் இருக்குது. எல்லாவற்றிலும் இல்லை. அப்ப ஆசீர்வாதம் என்ன? எல்லாவற்றையும் வாய்க்கப்படுற வல்லமை. எல்லாவற்றையும் ஒரு சந்தனம் பூசணம் பண்ணி நாங்க போனா மற்ற சந்தனம் இப்ப சென்று நினைக்கிறேன். அப்படி நாங்க போனா ஒரு ஸ்மெல் அடிக்கணும். மற்றவர்கள் ஸ்மெல் அடிக்கிற சென்ற கதைக்கலனா சென்ட் மாதிரி எங்கள் மீது ஒரு ஆசீர்வாதம் பூசப்பட்டிருக்கு. எங்க உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பூசப்பட்டிருக்கு. அந்த ஆசீர்வாதம் போராட்டத்தில் எல்லாவற்றிலும் எல்லா விதத்திலும் எல்லாவற்றையும் வாய்க்கப்பட்டது. புரியுதா? வாசிங்க. வாசிங்க 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தம் மேன்மையாக வைப்பார், உன்னை ஆசீர்வாதமா வைப்பார். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவியொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் என்னவெல்லாம் வரும்போது நீ இந்த சத்தத்துக்கு, நான் சொல்ற சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தா என்னவெல்லாம் வரும்? ஆசீர்வாதத்துக்கு மற்ற பொருள் என்ன? வாய்க்கப்படுற வல்லமை. நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கப்படும். நீ குக் பண்ணினா அது வாய்க்கப்படும். நீ சமாதானமாக இருந்தா வாய்க்கப்படும். ஒரு ஆளுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா வாய்க்கப்படும். உன்னுடைய சரீர சுகம் வாய்க்கப்படும். அந்த நான் இப்பொழுது நீ செவி கொடுத்தால் என்ன வந்து வாய்க்கும்? இந்த வாய்க்கப்படுற வல்லமை உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். தொடர்ந்து வாசிங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். என்ன வேணும்? நீ பட்டணத்துல இருந்து எல்லாரும் உனக்கு வாய்க்கப்படுற வல்லமை கொண்டு வந்துடும். உன்னை பிடிச்சிடும். உனக்கு வாய்க்கப்படுற அவன் எது செய்தாலும் வாய்க்கும். நாங்க எங்களுக்கு வாய்க்காம மற்றவங்களுக்கு வாய்க்கிறது என்ன? ஏன் வாய்க்குது? நாங்க எங்களை மறந்து, எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி இருக்கிறத டோட்டலா மறந்து, அவன் என்ன செய்யலாம் பாக்கியப்படி நீ வாயை திறந்து சொல்றியே, அது அவனுக்கு ஆசீர்வாதமாய் போய் இரட்டிப்பான எனர்ஜியா வந்து இரட்டிப்பான ஆற்றலை அவனுக்கு பெருக்கி தந்துடும். நீ சீரோவில் இருந்துருவாய். யார்ட்ட பிள்ளை? கத்துட்ட பிள்ளையா? உண்ட பிள்ளையா? உண்ட பிள்ளை. கத்தருடைய பிள்ளை இல்ல, உண்ட பிள்ளை. நீ என்ன சொல்ல? நான் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் செய்வதெல்லாம் பாக்கியப்படி நீ சொல்றதுக்கு பதிலா அந்த துன்மார்க்கனுடைய ஆஸ்தியோ நீதிமானாகிய நீதிமானாரு நீதிமானுக்கு வைக்கப்பட்டிருக்கு. நீ என்ன பேசுறாய்? வேதத்துக்கு முரண்பாடா பேசுறாய். அவன் என்ன செய்தாலும் வாய்க்கும். நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படித்தானே எனக்கு பேசணும். வாசி. வெளியிலும் நீ வெளிநாட்டுக்கு போனாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உள்நாட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கூமாங்குளத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வவுனியா டவுன்லயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், எங்கேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆசீர்வாதம் என்ன? எல்லாவற்றிலும் வாய்க்கப்படுற வல்லமை. உன்
உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் நாடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். மாடு வணினாலும் அது வாய்க்கும், ஆடு வணினாலும் அது வாய்க்கும். நீ ஒரு விதையை சும்மா சாப்பிட்டு போட்டாலும் அது 10 கிலோ கிழங்கு பிடிச்சிடும். எல்லாத்துலயும் ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் பாக்கிய பண்றவன். இது தெரியவனுமே, சுயநினைவற்றவன் மாதிரி இருக்கக்கூடாது. இவ்வளவு எல்லாம் எழுதி வச்சிருக்கு. யாருக்கு எழுதி வச்சிருக்கு? உனக்கும் எனக்கும் எழுதி வச்சிருக்கு. அப்ப இதுகளை எல்லாம் நாங்க விட்டுட்டு சுயநினைவற்றவர்கள் மாதிரி அப்படி பிடிச்சு கண்டு கூட்டிக்கணும். பிடிச்சு கண்டு கூட்டிக்கணும். இதுல உட்காருங்க, எழுப்பி வாங்க, இதை சாப்பிடுங்க, இதுல டாய்லெட்டுக்கு போங்க, இதுக்கு பாத்ரூம். இது என்ன? சுயநினைவற்றவர்கள். அது அவர் ஏதோ ஒரு வருத்தத்தால் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் அப்படி அந்த நிலையில தான் நானும் நீங்களும் இருக்கிறோம். அந்த நிலையில தான் நானும் நீங்களும் இவ்வளவு காரியம் என்னையும் உன்னையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அவர் பொய் சொல்றவர் அல்ல என்று சொல்லியிருக்கிறேன். நானோ அவர் இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கிறதே அவருக்கு பிரியம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் இல்லை. அந்த வார்த்தைகளை எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அந்த வார்த்தைகளை அநேகர் பயன்படுத்துறாங்க. அது எந்த இடத்துல என்னத்துக்காக சொல்லப்பட்டது? ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லப்பட்டது, வாய்க்கப்படுற வல்லமையை பற்றி சொல்லப்பட்டது. விளங்கிட்டா? அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை எவனும் தொட முடியாதுன்றதுக்காக தான் நேற்று போன வாரம் அந்த பகுதி முழுக்க நான் வாசிச்சேன். வாசிங்க. பாத்தீங்களா? மேலான காரியத்தை பற்றி, அல்மாரியில இருக்கிற காரியத்தை பற்றி சொல்ல, வீட்டுல இருக்கிற வெங்காய கூட, உன்னுடைய கூடையும் மாவரைக்கிற கிரைண்டர் அல்லடி அம்மி, அந்த அம்மியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா? அந்த அம்மியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா? அதுலயும் அந்த கரிசோத்திலையும் ஒரு வாக்கியம் பண்ற வல்லமை இருக்கு. சாப்பிட்டா சும்மா அந்த தேவலோகத்தை அமிர்த சாப்பிட்ட மாதிரி போகணும். சாப்பிடா சொல்றீங்க. கர்த்தர் சொல்லிட்டார், உங்க கூடையும் மாப்பிசை. அப்ப இந்த நினைவோட சமைக்கணும், இந்த நினைவுகளோட சமைக்கணும். இது ஆசீர்வதிக்கப்பட்ட கூடை, இது ஆசீர்வதிக்கப்பட்ட வெங்காய சட்டி, இது ஆசீர்வதிக்கப்பட்ட அம்மி, இது ஆசீர்வதிக்கப்பட்ட குழவி, இது ஆசீர்வதிக்கப்பட்ட மிக்சி. இந்த எண்ணங்கள் சிந்தனைகள் வரணும், எண்ணம் மாறணும். முதல்ல நினைவுகள் எப்படி இருக்கோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்ப இந்த எண்ணங்கள் மாறணும். மண்டையில தான் மாறணும். போராட்டம் எங்க இருக்கு? மண்டையில இருக்கு. வாசிங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வந்தாலும் ஆசீர்வாதம். ஒரு வீட்டுக்கு விசிட்டிங்க்கு இன்னைக்கு வாரம் வேண்டா, வந்தாலும் ஆசீர்வாதம். அவன் சோர்ந்து கிடந்தான்டா, அவன் எழுப்பி விட்டுருவான். எழுப்பி துள்ளி குதிச்சு அவனோட மானோட மாதிரி ஓடக்கூடிய மாதிரி அவன் எழுப்பிட்டு. பயப்படாத, பயப்படாத. நான் ஒரு இடத்துல சோர்ந்து போயிருந்தேன். சோர்ந்து போய் இந்தியாவில் மெட்ராஸ்ல சோர்ந்து போயிருந்தேன். இப்போ நானே வேடனோட புத்தகம் அடிக்கடி நான் வாசிக்கிறேன், தொடர்ந்து வாசிக்கிறேன். அவன் எழுதுகிறான், ஒரு முருங்க மரமும் ஒரு எரும மாடும் காணுமா ஒரு மனுஷன் வாழ்றது. ஒரு முருங்க மரமும் ஒரு எரும மாடும், அது என்னன்னு தெரியாது எனக்கு. சோர்ந்து போயிருந்த எனக்கு அப்படியே அந்த அப்படி தூக்கி அந்த எண்ணத்துல குப்போட்டு அந்த எண்ணத்துல என்னவோ அப்படி லிப்டில் அப்படியே தூக்கி விட்ட மாதிரி இருக்கு. ஒரு எரும மாடும் ஒரு முருங்க மரமும் காண வாழ்க்கை நீ யோசிக்க என்று அவங்க எழுதியிருக்கிறான். அதே மாதிரி நீ வருகையிலும் ஆசீர்வதிப்பாய். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். போனி என்றார் போனி, போனி என்றார். ஐயோ வந்தான், சில பேர் வந்தா அந்த இடத்தை கழுவியே ஊத்தம், அந்த இடத்தை கழுவி துப்புரவு பண்ணணும். அந்த அளவுக்கு கூடாத கதைகளை தூசண கதைகள் அந்த கதையை சொல்றீங்க. இந்த விசுவாச குறைந்த காரியம். அவர் சொல்லுவார் தான் நான் சொல்லுவேன். வெறும் 5000 ரூபாயோட வந்து நான் இந்த பவனியா தேசத்துக்கு 5000 ரூபாயோட வந்து எங்க வீட்டை கொண்டு வந்து மதிப்பீடு விட்டாங்க. 6 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடு இருக்காங்க. நான் ஒரு குறுக்கோடியிலே உழைக்கல. கர்த்தர் என்ன உயர்த்தி வச்சிருக்கார், கர்த்தர் என்ன உயர்த்தி வச்சிருக்கார். அப்ப நான் சொல்லுவேன், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டுவேன், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அடுத்தது, உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக எனக்கு விரோதமாக ஒரு எழும்பினா அதுதான் சத்துருட கதையை விட்டுடு. சத்துரு நீ நாசமா போவாய், நீ இல்லாம போவாய்ன்னு சொல்றதை விட நான் நல்லா வருவன் என்று சொல்ல உன்னை எனர்ஜி அதிகமா. நான் நல்லா வருவன், நீ அவன் அப்படி போனாயினா இவன் இப்படி போனாயினா என்று நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படியாடா செய்த நீ நாசமா போவாய், இப்படியாடா செய்த நீ இல்பொருளா போவாய் என்று சொல்லிக்கிட்டு இருக்காமல்
நான் இவங்களே எல்லாரையும் கூட நான் என்ற கத்தரால என்னுடைய தேவனால உயர்வு என்று சொல்லியிருக்க எனர்ஜி நெகட்டிவ் ஒன்று நேர்மறை எண்ணம் இரட்டிப்பான வல்லமையா வந்து எல்லாவற்றையும் பார்க்கிறது. அப்ப சிக்கல்கள் பிரச்சனைகள் எங்கேயும் மாட்டுப்படையங்க நீ நினைக்கணும். எனக்கு விரோதமா அவர் எத்தனை மணி வருவான் பார் பாசிங். ஒரு வழியா உனக்கு எதிராக புறப்பட்டு வருவாங்க, 7 வழியாய் உனக்கு முன்பாக புறப்பட்டு போவாங்க. இப்ப சின்ன சரித்திரத்தில் இஸ்ரவேலுக்கு பக்கத்துல சிரியா என்ற தேசம் ஒன்று இருக்குது. சிரியாவில் கோலான் குன்றுகள் இருக்குது. அந்த கோலான் குன்றுகள் இஸ்ரவேலருடைய 6 நாள் யுத்தம், இஸ்ரவேல் நாடு உருவாகி 6வது நாள் அந்த கோலான் குன்றுகளை அவங்க பிடிச்சிட்டாங்க. சர்வதேச மரபின்படி அந்த கோலான் குன்றுகளை இவங்க விட விட்டுட்டாங்க. ஆனா இவங்களோட ஏன் கடவுள் சொன்னால் அதுதான் ஒன்றே இல்லை. இஸ்ரேல் ஜனத்துக்கு கடவுள் சொன்னால் அதுதான் இல்லை, அது ஒரு இஸ்ரேலுக்கு மாறவே இல்லை. இப்ப சிரியாவில் இருந்த அதிபர் திறந்தப்பட்டு சிரியாவில் ஒரு புரட்சி வந்துச்சு. புரட்சி வந்த போது இவங்க ரத்தம் இல்லாம கத்தி இல்லாம கோலாங்குண்டுகளா அப்படியே போய் மறுபடியும் 66ஆம் ஆண்டு 47ஆம் ஆண்டு நடந்தது. இப்ப 2024 கோலாங்குண்டோட போய் அப்படியே சும்மா அப்படியே போய் எட்ட போட்டு கொண்டு வந்தாங்க. கோலாங்குண்டுல என்ன செய்யலாம்ன்றது பிரச்சனை இல்லை, கத்த காட்டில இல்லை, அதுதான் உனக்கு இல்லையா இருக்கு, அந்த இல்லையா இருக்கு, இதுதான் இல்லையா இருக்கு. இவங்களோட மைண்ட்ல இருக்கு சர்வதேச விதிகள் இருக்கு. சொன்னாரு விதிகள் கோட்பாடுகள், அதுக்கு பயத்துல கொஞ்சம் அடக்கி வாசிச்சு கொண்டிருக்காங்க. மைண்ட் முழுக்க அந்த இல்லதான். ஆகவே மைண்ட் முழுக்க உன்னுடைய மைண்ட் முழுக்க என்ன இருக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்ப்பு. எனக்கு விரோதமா ஒரு வழியா என்ன எப்படி வருவாரு, ஒரு வழியா வந்து எத்தனை வழியா ஓடி போவாங்க, 7 வழியா. இது இந்த நேரம் மைண்டில் இருக்கும். யாராவது கச்சை போடுறாங்களா, பிரச்சனை போடுறாங்களா, 7 வழியா துண்டக்கானையே துணியக்கானை என்று ஓடி போவார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வானத்தையும் பூமியையும் அந்த சராசரங்களையும் உருவாக்கினது அவன். அவர் பொய் சொல்ல மாட்டார். பொய்யுரையாத தேவன் சொன்ன வார்த்தைகள், வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அழிந்து போகாத வார்த்தைகள் சொல்லுது. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுது. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ தொட்டதெல்லாம் துலங்கும். நான் கர்த்தரால பிறந்த நான் விசுவாசி. அவ்வளவுதானே? கர்த்தர் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் களஞ்சியம், உன்னுடைய ஸ்டோர் ஹவுஸ். ஸ்டோர் வீட்டுக்கு திண்ணையில் அந்த பின்பக்கத்தால் ஒரு ஸ்டோர் போகும். கர்த்தர் உன்னுடைய களஞ்சியங்களிலும் நீ கைவிடும் எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம், வாய்க்கப்படுற வல்லமையே கட்டளையிடுவார். வாய்க்கப்படுற வல்லமையே கட்டளை விளங்கிதான் உடம்பு இல்லையா? அப்ப மைண்டில் என்ன இருக்கணும், கர்த்தர் ஆதி முதலாவே எங்களை ஆசீர்வதிக்கிறார். வாசிச்சு பார்ப்போம். எங்களுக்கு சாபம் இருக்கா, ஆசீர்வாதம் இருக்கா? கலாத்தியர் 3:7 இருந்து வாசிக்கும். 3:7 இருந்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் பக்கம் எல்லாம் சொல்லிட்டு வாசிக்கும். கவனித்துக் கொள்ளுங்க. யாரும் பிள்ளைகளாம் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தான், ஈசாக்கு பிறகு யாக்கோபுக்கு பிறந்தான், யாக்கோபுக்கு பிறகு யோசேப்பு பிறந்தான், யோசேப்பு பிறகு பென்யமீன், அந்த 12 கோத்திரம் பிறந்தான். அதை பற்றி சொல்ல இல்ல. எப்படி விசுவாசமாக தரண்டா யாரு? தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் விசுவாசிக்கிற நீயும் நானும் தான் விசுவாசமாக்கத்தான். திருப்பி வாசிங்க. விசுவாசமாக்கத்தான் அறிஞ்சு கொள்ளுங்க. இப்ப அறியாட்டியும் அது குற்றம் இல்லை. இப்ப அறிஞ்சு கொள்ளுங்க. அவர்களே ஆபிரகாமுடைய எந்த ஆபிரகாம்? அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ளுங்க. மேலும் சுவிசேஷம் இப்பதான் சொல்றது. ஆபிரகாமுக்கு அந்த நாளில் எப்படி சுவிசேஷம் முன்னாக கண்டு ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. அந்த வசனம் மேலும் எத்தனையாம் வசனம்?
வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. சுவிசேஷமாய் இதை அறிவிச்சுட்டாரா? இந்த ஜனங்கள் எல்லாம், இந்த ராணியக்கா, இந்த சிவா, இவங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்று அறிவிச்சுட்டாரா? அறிவிச்சிட்டு 9ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் அந்தபடி எந்தபடி? அந்தபடி எந்தபடி? ஆபிரகாமுக்கு சொன்னபடி. ஆபிரகாம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வாசிங்க. 3ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். 12:3. அந்தபடி எந்தபடி? வாசி. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சம் கவனிச்சு கொள்ளுங்க. அந்தபடி என்று தானே அந்த வசனம் வருது. 9ஆம் வசனம் அந்தபடி. அதுக்கு இதுக்குள்ள அப்படி இத மாத்தாம வாசிங்க. அந்தபடி எந்தபடி? ஆபிரகாமுக்கு சொன்னபடி. ஆபிரகாமுக்கு சொன்ன பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் என்ன? பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப ஒரு போய் சுவிசேஷம் சொல்லுங்க, நீ குடிச்சு கொண்டிருக்கிறாய் நரகத்துக்கு போவாய்ன்னு சொல்ற இல்ல, நீ துன்மார்க்கமா இருக்கிறாய் அழிஞ்சு போவாய்ன்னு சொல்ற இல்ல. நீ என்ன செய்ய வேணும்னு சுவிசேஷம் சொல்லக்கூடாது. உனக்காக கர்த்தர் என்னவெல்லாம் செய்து வச்சிருக்கிறார்கள் சுவிசேஷம் சொல்லணும். எப்படி சொல்லணும்? நீ அதை செய்யாத இதை செய்யாத இல்ல, உனக்காக கர்த்தர் என்னவெல்லாம் செய்து வச்சிருக்கிறார்கள் சொல்றதுதான் சுவிசேஷம். புரியுதா? அப்ப அந்தபடி 9ஆம் வசனம் முக்கியம். அந்தபடி விசுவாசமாக்கத்தார்கள் விசுவாசமுள்ள ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பாருங்க, அங்கேயும் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமத்திலும் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். எபிரேயர்ல பாருங்க அந்த சொன்னதை உறுதிப்படுத்தின எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும். அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. யாருக்கு அறிவிக்கப்பட்டது? பழைய ஏற்பாட்டில் இருந்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. எப்படி வாசிச்சு பாருங்க. நமக்கு அறிவிக்கப்பட்டது போல அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நமக்கு அறிவிக்கப்பட்டது. நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிவிக்கிறது மாதிரி அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசிக்க இல்லை. இப்ப நான் சொல்ற வார்த்தைகளை விசுவாசிக்க இல்லை. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் பிரயோசனப்படவில்லை. நாங்க கேட்ட வசனம் பிரயோசனப்பட்டது. அப்ப அதற்கு என்ன செய்தார்? எங்களில் இருக்கிற சாபத்தை நீக்க கலாத்தியர் 3:13 எங்களில் இருக்கிறது சாபத்தை நீக்கிறதுக்காக எங்களுக்கு இப்படியோ ஒரு வழியில அந்த முற்பிதா ஆதாமாவால் செய்த பாவம் இந்த பூமியில பிரவேசிச்சு அந்த பூமியில இருக்கிற பாவம் ஏதோ ஒரு வழியா எங்களுக்கு பாதிப்பாக இருந்தது. இந்த பாதிப்பிலிருந்து பிரிக்கிறதுக்காக தேவன் செய்த வேலைதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரிக்கு அனுப்பி அவர் மேல எல்லாருடைய பாவத்தையும் சுமத்தினபடி கல்வாரியில சுமத்தினபடியால் எங்களுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. அவர் மேல எல்லாருடைய தரித்திரத்தை சுமந்தபடியால் எங்களுக்கு என்ன வந்தது? பாவத்தை சுமத்தினபடியால் ரட்சிப்பு வந்தது. தரித்திரத்தை சுமத்தினபடியால் ஆசீர்வாதம் வந்தது. திரும்ப சொல்லுவோம், பாவத்தை அவர் மேல சுமத்தி கல்வாரியில அனுப்பிட்டார். விளங்கிட்டா? பழைய ஏற்பாட்டில் பழைய நாட்களில் எல்லாரும் ஆசாரியர் வந்து வாட்டின் மேல வச்சு கரங்களை வைத்து போக்காட அனுப்பி விடுவார்கள். ஒரு ஆளை சுட்டு வச்சு விடுவார்கள். அதே மாதிரி தேவன் மேல பரிசுத்த பிதா பரலோக பிதா தேவன் மேல வச்சு அவரை கல்வாரிக்கு அனுப்பினபடியால் அவர் அந்த பாவங்களை சுமந்து கல்வாரியில தீர்த்தார். அல்லதான் வாசிங்க 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவனும் எழுதியிருக்கிறபடி சாபமாகி நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இப்ப நான் ஒரு மாஸ்டர். இப்ப அதுல தோன்ற அழுவாயை போடுங்க. ஏன் மீட்டுக் கொண்டார்? ஏன் அதுல எழுத வசனம் சும்மா உங்களோட மனதில் போடுங்க. ஏன் எங்களை மீட்டுக் கொண்டார்? ஆபிரகாமுக்கு நான் சொல்ற ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்தது? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் சொல்லு.
எப்படி கிறிஸ்தியனால வரும்? ஆபிரகாமுக்கும் எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? 29ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல 29 வாசிங்க. ஆபிரகாமுக்கும் எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் வந்தது? எப்படி புறஜாதியான நான் ஆபிரகாமோட சந்ததியோட போய் ஒட்டு வைக்க முடியும்? வாசி. நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் இந்தியாவை சேர்ந்தாங்க, இலங்கையை சேர்ந்தாங்க, லண்டனை சேர்ந்தாங்க, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திர சொத்துரிமைக்கு உரிமையாளராக இருக்கிறீங்க. அல்லேலூயா. சொத்துரிமைக்கு உரிமையாளராக இருக்கிறீங்க. அப்ப நீங்க எப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் பாருங்க. இப்ப உங்களோட வாயில துறக்கிற வார்த்தைகள் தோல்வியை பேசாதீங்க, குறைவை பேசாதீங்க. எனக்கு குறைவாய் இருந்தாலும் என்னுடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மேலே என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லுங்க. இந்த காரியத்துல நான்